ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார், சந்தோஷப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கிறார். யார் அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதனை விசுவாசித்து அதை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதை பார்க்க முடிகிறது. வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க ஒரு அறை வீட்டுக்குள்ளே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். வெளியே செல்லுவதற்கு பயம், ஆட்களை பார்ப்பதற்கு பயம், பலவிதமான பயம் உள்ளத்தில் சூழ்ந்திருக்கிறது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் உயிரோடு நாம் பார்ப்போம் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் தன் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருந்தாலும் அதை குறித்த உணர்வில்லாமல் இருந்தார்கள். இப்ப இயேசு வந்து நின்று சமாதானம்னு சொன்ன உடனே பயமெல்லாம் ஓடி மறைந்து உள்ளத்திலே சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேரடியாய் சந்தித்து சொல்லுகிறார், என் மகனே உனக்கு சமாதானம், என் மகளே உனக்கு சமாதானம், என் பிள்ளைகளே உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு பயம், பயப்படுகிற சூழ்நிலை வெளியில காண்பிக்காவிட்டாலும் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு காரியம் அப்போது எழும்பி பயமுறுத்துகிறது. அது பயத்தை உண்டாக்குகிறது. வெளியில இதை காண்பித்து கொள்ளாதபடி சந்தோஷமாய் இருப்பதை போல, தைரியமாய் இருப்பதை போல காட்டி கொண்டாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்பதாக, உங்களுக்கு சமாதானம் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப பயத்தை மாற்றி சமாதானத்தினால் நிரப்பி நம்மை ஆட்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். சீஷருடைய வாழ்க்கையில பயந்ததுனாலதான் அறை வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தாங்க. இந்த பயமானது வேதனை உள்ளது என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பயம் உள்ளத்துல வந்துட்டா நம்முடைய சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பிரயாசங்கள்ல பாதிப்பு வரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிறதுல பாதிப்பு வரும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் போய்விடும். இந்த பயம் பயம் பயம், இந்த பயத்தினால தான் நிறைய பேருடைய வெற்றி பாதிக்கப்படுது, ஆசீர்வாதம் பாதிக்கப்படுது, குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது, சந்தோஷம் பாதிக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், நான் உயிரோடு இருக்கேன்ல, பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பயத்தை வென்றவர், உலகத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அந்த பயத்தை எல்லாம் மாற்றி உங்களை சமாதானத்தினால் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, சீஷர்களை ஆண்டவர் சந்தித்த போது என்ன விதமான பயங்கள் காணப்பட்டது? பயத்துல கூட விதவிதமான பயங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை சந்தித்த சமயத்துல 3 விதமான பயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அது மாதிரிதான் உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஆண்டவர் உங்களை சந்தித்து இந்த நாள்ல இந்த பயத்தை மாற்றி சமாதானத்தை அருள போகிறார். முதலாவது ஒரு பயம், மனிதரை குறித்த பயம். யூதருக்கு அவர்கள் பயந்ததினால் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யூத மத தலைவர்கள் தான் இயேசுவை கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அதனால அந்த மனிதர்கள் நமக்கும் தீங்கு செய்திருவாங்களோ என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அதனால வெளியே செல்றதுக்கு பயம், அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். மனிதரை குறித்த பயம். இந்த மனுஷரை குறித்த பயம் கண்ணியை வருவிக்கும் என்ற விதத்துல பார்க்கிறோம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில மனுஷரை குறித்த பயம் இருக்கிறது. இந்த பயத்தினாலேயே நிறைய பேர் ஒரு விடுதலையோடு செயல்பட முடியல, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல, பல தடைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறாங்க. எனக்கு ஒரு வாலிப மகளை தெரியும். படித்து முடித்த உடனே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க அங்கிள் என்று சொன்னாள். ஜெபம் பண்ணின போது கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாய் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். எனக்கு ஒரு வேலை தந்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாள். சில மாதங்கள் கழித்து சொன்னாள், இந்த வேலை எனக்கு வேண்டாம்,
அதை விட்டு விட போகிறேன், அதுக்கு ஜெபிங்க என்று சொல்லுகிறாள். வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு ஜெபம், வேலை விட்டு விடுவதற்கு ஜெபிக்க சொல்றியம்மா, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொன்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு மேல் அதிகாரியாக ஒரு சகோதரி இருக்கிறாங்க. என்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல. என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கடினமாக என்னை வேலை வாங்குவாங்க, சம்பந்தமில்லாத வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனாலும் எல்லாருக்கும் மத்தியில் என்னை அவமானப்படுத்துவது, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல, திட்டிக் கொண்டே இருப்பாங்க. அதனால வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களோ, என்ன திட்டுவாங்களோ, என்ன குறை சொல்லுவாங்களோ, எப்படி என்னை அவமானப்படுத்துவாங்களோ, அவங்கள ஃபேஸ் பண்ணவே எனக்கு பயம். அதனால் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே பயம், நடுக்கத்தோடு போகிறேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம். அப்போ அந்த மகளோட நான் பேசி வேத வசனத்திலேருந்து சில ஆலோசனைகளை சொல்லி, இந்த மாதிரி நீ ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவன் கூட வருகிறார், நீ தனிமையான ஆள் கிடையாது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். முதல்ல அதை விசுவாசித்து என் கூட நீங்கள் வர்றதுனால எந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன், ஆண்டவரே என்னை தைரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போ என்று சில ஆலோசனை சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். சரி அங்கள் என்று போய்விட்டாள். மறுபடியும் 2 மாதம் கழித்து வந்தாள். இப்போ சந்தோஷமாய் ஒரு முகமலர்ச்சியோடு வந்தாள். என்ன எப்படி போகிற வேலை அப்படின்னு கேட்டேன். அங்கே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெபம் பண்ணிட்டு இயேசுவோடு கூட போகிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, என்னை மேலே இருந்து என்னை வேதனைப்படுத்தவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்களா, இப்போ அந்த இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, என்னை உயர்த்திட்டாங்க. அவ்வளோதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க? பொல்லாத மனிதர்கள், நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்கள் மேலே பொறாமையோடு குற்றம் சொல்கிறவங்க, டிஸ்டர்ப் பண்ணுறவங்க, உங்களுடைய உயர்வை தடுக்க நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஊழியத்திலே இருக்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க, பிறகு உலகத்தில் இருக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அதனால் இந்த பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு காரியங்கள் இருக்கிறது. என்ன பொறாமை அவர்களுக்கு? ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, என் மகளுடைய திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது, கடைசியில் அது தடையாகி போய்கிறது, ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொன்னாங்க. ஜெபிக்கலான்னு சொன்னாங்க. சொன்னாங்க, எங்கள் ஊரில் எங்களை பிடிக்காத ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் எந்த நல்ல காரியமும் நடக்க விட மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து சம்மதம் சொன்னாலும் இவங்க மெனக்கெட்டு அங்கே போய் இல்லாத பொல்லாததை சொல்லி திருமணத்தை நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரி பல திருமணத்தை நிறுத்திட்டாங்க. அதனால் இந்த பொல்லாத மனிதர்களை நினைச்சாலே பயமாக இருக்குது, அந்த ஊரில் வசிக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கூட இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல. நான் சொன்னேன், மனிதர்கள் தடுக்க நினைக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் செய்யும் போது அதை யாரை தடுக்க முடியுமா? அவங்க தடுக்கிறாங்கன்னா தேவ சித்தம், இது நல்லதில்லை, உங்களுக்கு பின்னால நலமா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிக்காம தடை வராது. முதல்ல நீங்க அதை விசுவாசிங்க. அவருடைய அதிகாரம் தான் எல்லாவற்றை விட பெரியது. அவர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. அதனால இந்த மனிதர்களை பார்த்து பயப்படாதுங்க. கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமா சொல்லுங்கன்னு வேதத்தில் சொல்லியிருக்கல, அது மாதிரி சொல்லுங்க. நான் கடந்து வந்த ஊழிய பாதையில், இந்த 45 வருஷம் ஊழிய பாதையில் எத்தனையோ மனிதர்கள் எழும்பினாங்க. கிறிஸ்தவங்க எழும்பினாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க எழும்பினாங்க, சில அமைப்புகள் எழும்பினது, சில அதிகாரிகள் எழும்பினாங்க. என்னை தடுத்து விட, முடக்கி விட, அழித்து விட என்னென்னவோ காரியம் செய்யப்பட்டது. பயப்படுற மாதிரி தான் காரியம்லாம் வந்தது. ஆனால் ஆண்டவர் வெட்கப்பட விடலை, தோல்வியடைய விடலை, தைரியப்படுத்தி, நீ பயப்படாத, நான் துணை நிற்கிறேன், என்னை தைரியப்படுத்தி ஜெயம் கொடுத்து நடத்தினார். உங்கள் வாழ்க்கையில கூட இந்த மனிதரால் உண்டாகிற பயம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகட்டும். அந்த பொல்லாத மனிதர்களை விட உங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர். அவர் கூட இருந்தா நீங்க இந்த பயத்தை மேற்கொண்டு முன்னேறி போகலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு தைரியமா சொல்லி கொண்டு முன்னேறி போகலாம். பயப்படாதுங்க, அந்த பயத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். 2வது, இவர்களுக்குள்ளே காணப்பட்ட இன்னொரு பயம் என்னவென்றால் மரண பயம். ஏன்னா இந்த மத தலைவர்கள் இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி, அநியாயமா பண்ணி, அக்கிரமம் பண்ணி, அநீதியாக அவங்க அதிகாரியோடு பேசி அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க.
அப்ப அநியாயமாய் கொலை பண்ணிட்டாங்க, நம்மளையும் கொன்று விடுவார்களோ, ஒரு மரண பயம். இதுதான் பயத்திலே கொடிதான ஒரு பயம். இந்த மரண பயம் என்பது சிலருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு மரண பயம். இந்த வியாதியினால நான் மரிச்சிருவனோ, இந்த பலவீனத்தினால நான் இறந்துருவனோ, என் இருதயத்தில் ஒரு சின்ன வலி வருது, திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவேனோ, பயம். உங்க உடம்புல சில பிரச்சனை இருக்குது, சீரியஸ் ஆனது, அதனால இனிமேல் சிடி ஸ்கேன்ல எடுத்து பார்க்கணும் அப்படி சொல்லிட்டாலே ஒரு பயம் வந்துடும். ஐயோ மரண பயம், செத்துருவனோ என்கிற ஒரு பயம். இதுதான் கொடிதான ஒரு பயம், இந்த மரண பயம் என்பது. ஒரு சகோதரர் பாருங்க, அவருக்குள்ள வினோதமான ஒரு பயம். அவர் வந்து சொன்னார், அவர்கிட்ட கேட்கும்போது, ஐயா நான் பஸ்ஸில் போனேன்ச்சா பஸ்ஸில் ஏறக்கு எனக்கு பயம், பஸ்ஸு விபத்துக்குள்ளாகி நான் இறந்துருவேனோ அப்படின்னு பயம். எனக்கு பைக் இருக்குது, நான் பைக்கில் போகலான்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகி மறிச்சிருவனோன்னு பயம் வருது. சரி பைக்கு வேண்டாம், பஸ் வேண்டாம், நடந்து போகலாம், ஆஃபீஸுக்கு சில கிலோமீட்டர் தான் நினைச்சா ரோட்டு ஓரத்தில் நடந்து போகும்போது ஏதாவது வந்து வாகனம் மோதி இறந்துருவேனோ அப்படி பயமா இருக்கும். அப்படியே எப்பொழுதும் ஒரு பயம். ஒவ்வொன்றையும் நினைச்சு ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தா இந்த ஃபேன் தலையில விழுந்து இறந்துருவேனோ அப்படி ஒரு பயம் வரும். எது பார்த்தாலும் ஒரு பயமாவே இருக்குது. இதனை யார்கிட்ட சொன்னாலும் என்ன ஒரு மாதிரி பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. அது வெளியே சொல்றதுக்கும் எனக்கு பயம். என் குடும்பத்தார்கிட்ட சொன்னா நீங்க ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னதான் குற்றப்படுத்துறாங்க. இதுல ரொம்ப பயங்கரம் என்னன்னா, இரவு படுக்க போகும்போது ராத்திரிலாம் தூங்காம உட்காந்துருப்பேன், லைட்டை ஃபுல்லா போட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன், சாஞ்சு உட்காந்துருப்பேன். விடியற் காலையில ரொம்ப டயர்டாகி நான் தூங்கினாதான் உண்டு. அதனால பல மாதம் ஆச்சு நான் நிம்மதியாய் தூங்கி. அந்த பயம் ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் தூங்கி கொண்டு இருக்கும் போதே உயிர் போயிட்டேன்னா அதனால அந்த பயம். இந்த மரண பயம் இரவும் பகலும் அவரை வாதித்தது பாருங்க. எவ்வளவு கொடிதான் ஒரு காரியம் இல்லை. நான் அவருக்கு வேத வசனத்தை சொல்லி தைரியப்படுத்தி, இந்த பயத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவி அது ஒரு பிசாசின் கிரியை, அந்த கிரியை அழிக்கப்பட ஜெபம் பண்ணி ஆண்டவர் விடுதலை கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மரண பயம் சிலர் எந்த நிலைமைக்கு கொண்டு போகும் தெரியுமா? ஒரு சமயம் இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு போன போது ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு வாலிப மகள் இந்த மரண பயத்தினாலே பாதிக்கப்பட்டு எப்பொழுதும் பயம் பயம் பயம். அதனால எந்த நிலைமைக்கு வந்துட்டா, இந்த பயத்தோட என்னால் வாழ முடியாது, அதனால நான் விஷம் குடித்து தற்கொலை பண்ணி இறந்துடணும்னு முடிவு பண்ணி விட்டாள். அந்த மாதிரி ஒரு வாலிப மகள் வந்திருக்கிறாள். அவளை கூப்பிட்டு விடுதலைக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நான் கூப்பிட்ட போது கண்ணீரோடு அந்த மகள் வந்து நின்றாள். அவளுக்கு ஜெபித்த போது விடுதலை, அந்த மரண கட்டு மாறினரு, பயம் மாறினரு. அதன் பிறகு பாருங்க சந்தோஷமாய் இப்ப ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாள். சாத்தான் பார்த்தீங்களா, ஒருத்தருக்குள்ளே மரண பயத்தை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை அழிக்கும்படி போராடுகிறான். உங்களுக்குள்ள இந்த மரண பயம், சிலருக்குள்ள இந்த மரண பயம் வாட்டி வதைக்கிறது. இன்னைக்கு இயேசு விடுதலை தரப்போகிறார். பாருங்க வேத புஸ்தகத்துல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஏன்? நம்முடைய பாவம், நம்முடைய வியாதி, சாபம், பிரச்சனை, நிந்தை, அவமானம் எல்லா பாடுகளையும் சிலுவையில் சுமந்து அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஜெயித்த 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர். எப்படி? மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசானவனை அவர் ஜெயித்தார், அவருடைய கிரியைகளை அழித்தார். அதனால இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த மரணத்தை குறித்த பயத்தில் இந்த பூரண விடுதலை. அதனாலதான் பாருங்க, சீஷர்கள் அதன் பிறகு பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு பலன் அடைஞ்ச பிறகு, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பிறகு மரணத்தை குறித்து பயப்படவில்லை. பாருங்க, ஸ்தேவான் அவரை கல்லெறிஞ்சு கொல்லும் போது கூட ஐயோ அம்மானை அலறி கொண்டு சாகல. சந்தோஷமாய், மரணத்தை குறித்த பயம் அல்ல, மகிழ்ச்சியோட நான் பரலோகத்தை இயேசோடு போகிறேன் என்று தரிசனத்தை கண்டவராய் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பேதுருவை கொலை பண்ண போறாங்க, ஏறுவது ஜெயில வச்சிருக்கிறாங்க. நாளை காலை அவர் கொல்லப்பட வேண்டும். ராத்திரில என்ன பண்ணுகிறார்? நிம்மதியா தூங்குறாரு. ஏன்? நாளைக்கு ஒன்னு கொலை பண்ண போறாங்க. யார்? ராஜா சட்டம் போட்டுட்டாரு, தண்டனை கொடுத்துட்டாரு. மரணத்தை குறித்தெல்லாம் பயம் கிடையாது. செத்தா இயேசுவோட பல்லவத்தில் இருப்பேன், அவர் என்னை காப்பாத்தினா அவர் ஊழியம் செய்ய போறான், அவ்வளவுதான். மரணத்தை குறித்த பயம் இல்லை. பிசாசு
மரணத்தை வைத்து பயப்படுத்தினதுக்கெல்லாம் இயேசு முடிவை உண்டாக்கி விட்டார். அனத்த பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த இயேசு என் கூட இருக்கிறான்னு தைரியமா சொல்லுகிறார். நீங்க சொல்லலாம், மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. ராத்திரில தூக்கத்தை கெடுத்து மரண பயத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற பொருளாத சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. உயிர் தெழுந்த இயேசு, மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் சாத்தானே உன்னை ஜெயித்தவர். தைரியமா உன்னை வாய்னால சொல்லி ஜெபிச்சு பாருங்க. மரண பயம் விலகிறோம். மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசு ஓடிடுவான். கட்டாயம் நீங்க அற்புதமான மாற்றத்தை இன்றைக்கு பார்க்க போறீங்க. உங்க வீட்டுல யாராவது மரண பயத்தோட இருந்தா நீங்க உடனே பயந்துறாருங்க. கூப்பிட்டு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறாரு. அவர் சிலுவையில சாத்தானை ஜெயிச்சிட்டாரு. மரணத்திற்கு அதிகாரிய பிசாசின் தலையை மிதிச்சு வெற்றி சிறந்து விட்டார். நம்ம ஜெபிக்கலாம். நீ ஜெபித்து பாருங்க, உங்க குடும்பத்துல நல்ல ஒரு விடுதலை வந்துவிடும். எதுக்கு பயப்படுறீங்க? தைரியம் பாருங்க. உயிரோடு இருக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். அப்போ இவங்க மரண பயத்தோடு இருந்தாங்க. அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை. மூன்றாவது அவங்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு பயம் என்னன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம். இப்ப இயேசு கிறிஸ்து அவங்களை அழைக்கும் போது சிலர் மீனவராக இருந்தாங்க, சிலர் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் கூப்பிட்டார், என்னை பின்பற்றி வாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இயேசுவை பின்பற்றினாங்க. வேலையை விட்டாங்க, குடும்பத்தை விட்டாங்க. இனியெல்லாம் இயேசு பார்த்து கொள்ளுவார். 3.5 ஆண்டு காலம் அவங்களுக்கு உணவு, உடை எல்லாத்தையும் இயேசு பார்த்து கொண்டார். இப்போ இயேசு இறந்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. இனிமே என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது? இயேசு இருக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டார். இனி எதிர்காலம் நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம போனா ஏற்றுக்கொள்ளுவாங்களா? இந்த இயேசுவை நம்பி போனீங்களே, என்னாச்சு? அவங்கள தெருவில் விட்டு போயிட்டாரான்னு சொல்லுவாங்களே. இனி வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? எதிர்காலம் என்ன? 3.5 வருஷமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், இனி என்ன செய்யறது? அதனால தான் பாருங்க, சீசரில் சிலர் மீன் பிடிக்க போனாங்க. பிழைப்பு இடத்துல சாப்பிடணும் இல்ல, எதிர்காலத்துக்காக மீன் பிடிக்க போனாங்க. என்ன அதையும் பைபிள்ல பார்க்கிறோம். இப்ப எதிர்காலத்தை குறித்த பயம். என்ன செய்வது? இன்னைக்கு உங்க உள்ளத்துல எதிர்காலத்தை குறித்த பயம். நாளைக்கு என்ன பண்றது? எதிர்காலத்துக்கு என்ன பண்றது? நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, நிரந்தரமான வருமானம் இல்லை, ஒரு சொந்தமா ஒரு வீடு இல்லை, வாடகை வீட்டிலே இத்தனை வருஷ காலம் கழிச்சிட்டோம். எப்படி வாழ போகிறோம்? சூழ்நிலை பார்த்தா சட்டத்திட்டங்கள் மாறுவது, பொருளாதார மாற்றங்களை பார்த்தா பணம் இல்லாம படிக்கவும் முடியல, பணம் இல்லாம வேலையும் கிடைக்காது, பணம் இல்லாம ப்ரொமோஷனை தர மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் லஞ்சம், ஊழல், அநியாயம், அக்கிரமங்கள், அநீதி, இந்த பாவங்கள் பெருகிட்டு இப்ப நம்ம எப்படி வாழ்வது? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நிறைய வாலிபர்களை கவ்வி பிடிக்கிறது. அதை நினைச்சாலே ஒரு பயம். அது மாதிரி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன படிக்க வைக்கிறது, எங்க படிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன பண வசதி இருக்குது, எல்லாமே எப்படி இருக்குது? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்காக பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பயம். இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே ஒரு பயம். அப்படித்தானே என்ன செய்ய போகிறோம் என்று அன்று சொல்ல, நான் இருக்கிறவனுக்கு நிகழ்காலம், எதிர்காலம், சகல காலத்தையும் கைக்குள்ளே வைத்திருக்கிற தேவன் அவர். வழி இல்லாத இடத்துல அவர் வழி திறக்க முடியும். இல்லாத ஒன்றை உருவாக்கி கொடுக்க முடியும். அவர் அவ்வளவு அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன். எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கலங்கி எப்படி வாழப்போகிறோம் நீ திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்குறீங்களா? எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதாக. ஒரு சமயம் ஆஸ்திரேலியா தேசத்துக்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அந்த சமயத்தில் அங்கு ஒரு நண்பரை எனக்கு சந்திக்க நேர்ந்தது. அவர் தென்கொரியா தேசத்தை சார்ந்தவர். அவர் வாலிபனாக இருக்கும்போது நல்ல கடினமாய் உழைத்து படித்து சாதிக்கணும், படிப்பில் நல்ல வேலை செய்து உயர்ந்த நிலைமையில் இருக்கணும்னு எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு. அதுக்காக இரவு பகலாய் பிரயாசம். அவருடைய தாயார் ஜெபம் பண்ணுகிற ஒரு தாய், இயேசுவை விசுவாசித்தவர்கள். மகனை சர்ச்சுக்கு வா, இயேசுவை தேடு, அவர் தான் ஆசீர்வதிக்கணும்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. நம்ம உழைச்சா நம்ம முன்னேறலாம், என் திறமையை வச்சு நான் பெரிய ஆள் ஆகலாம், என் எதிர்காலம் என் உழைப்பில் என் திறமையில் இருக்குது.
நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி. தாயார் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கவில்லை. ஆனால் அவன் நல்லா படித்து அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைத்ததா, பெரிய படிப்பை படித்து முடித்து நல்ல சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கோல்டு மெடலிஸ்ட்ன்றாங்களா அந்த மாதிரி படிப்பில் அவனுக்கு என்ன ஆசைன்னா ஆஸ்திரேலியாவில் போய் வேலை செய்யணும். எப்படி அந்த தேசத்தின் மேலே ஒரு அட்ராக்ஷன். நிறைய பேருக்கு அமெரிக்கா மேலே அட்ராக்ஷன் இல்லை, இங்கிலாந்து, அது மாதிரி இவருக்கு ஆஸ்திரேலியா தேசத்தின் மேலே. அதனால படித்து முடிச்சுட்டு தான் சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணத்தோடு ஆஸ்திரேலியா வந்துட்டார். அந்த வாலிப தம்பி வேலைக்கு ட்ரை பண்ணான். ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கிறேன், திறமை இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன், சர்டிஃபிகேட் இருக்கிறது. பல கம்பெனியில் வேலைக்கு முயற்சி பண்ணினான். இன்றைக்கு போனான். எல்லாரும் பார்த்தாங்க, தம்பி ஓம் படிப்புக்கு ஏற்ற வேலை எங்கிட்ட இல்லை, நீ ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப திறமைசாலியாக இருக்கிற, அதுக்கேற்ற வேலை எங்கிட்ட இல்லைன்னு வேலையே கிடைக்காமல் போய்விட்டார். சில மாதங்கள் உருண்டோடி விட்டது. தான் கொண்டு போய் இந்த பணமெல்லாம் கரைந்து விட்டது. இனி பணமெல்லாம் தீர்ந்து இனி வாடகை கொடுக்க முடியாது, சாப்பிட முடியாத நிலைமை. இன்னும் வேலை கிடைக்கல, எதிர்காலம் சூனியமாகி விட்டாரு. நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன், நான் கடினமாக உழைச்சி படித்து பெரிய ஆளை சாதிக்கணும் நினைச்ச ஒரு வேலை கூட கிடைக்கலையே. அவன் சோர்ந்து போனான். பல முயற்சி எடுத்து எல்லாமே தோல்வி. இப்போ எதிர்காலத்தை குறித்த பயம். சரி, காசெல்லாம் தீர்ந்து போகுது, பெருசாக நம்ம சொந்த தேசத்துக்கு திரும்பி போடலான்னா அதுக்கும் மனசு இடம் கொடுக்கல. அங்கே போனால் தோல்வி அடைஞ்சி வேதனையோடு அவமானப்பட்டு நிற்கணுமே. என் கூட படித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் போய் நின்ற அவமானம், அதை விட மறித்து விட்டால் நல்லது. பார்த்தீங்களா, அவனுடைய எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை வந்த உடனே தற்கொலை பண்ணி செத்துறணும். நிறைய பேர் இப்படி தான் தவறான முடிவு. பரீட்சையில் தோல்வின்னா தற்கொலை பண்ணிடணும், ஒரு காரியம் நடக்கலைன்னா தற்கொலை பண்ணிடணும், ஒரு வழி திறக்கலைன்னா தற்கொலை பண்ணி. அது பிசாசு. உங்களுக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்டால் போதும். உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காக அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். இந்த தம்பிக்கு அது தெரியாது. அப்போ அதனால கடைசியில் ஒரு நாள் விரக்தி அடைந்து தற்கொலை பண்ணி மறித்து விடுவதற்காக ட்ரெயினில் விழுந்து சாகணும் அல்லது கடலில் விழுந்து சாகணும்னு சொல்லி அப்படியே விரக்தியோடு ரோட்டில் நடந்து போகிறான். இதுதான் கடைசி நாள் என்று சொல்லி அப்படி நடந்து போய்கொண்டிருக்கிற சமயம் அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு சபை, சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சினுடைய வாசல் திறந்திருந்தது. அவன் நடந்து போகும்போது தற்செயலாக திரும்பி பார்த்தான். ஆலயம் திறந்திருக்கிறது. அங்கே ஆட்கள் இல்லை, ஆராதனை நேரமும் அல்ல. ஆனால் ஆலயத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. யார் வேணாலும் ஜெபிக்கலாம் என்று வச்சிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் திரும்பி பார்த்த உடனே அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது. தன் தாயார் ஜெபிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க சர்ச்சுக்கு வாடான்னு கூப்பிட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டான். இயேசுதான் அவனை உயர்த்த முடியும், நீ என்னதான் பிரயாசப்பட்டாலுன்னு சொல்லியிருந்த அந்த வார்த்தையெல்லாம் அவனுடைய மனதிலே தோன்றினாரு. அம்மா சொன்னாங்களே, இயேசு கிறிஸ்து அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும், நான் எல்லாத்திலும் தோல்வி அடைஞ்சிட்டேன், ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன், சரி கடைசி ஒரு முறை இயேசுவில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த ஆலயத்திற்குள்ளே போனான். யாருமே இல்லை. அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டான். அமைதியா எங்கள் அம்மா சொன்னாங்க, இயேசுவே நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிற தேவன், நீங்கள் தான் வாழ்க்கையை அமைச்சு தருவீங்க, ஆசீர்வதிப்பீங்க, ஜெயம் கொடுப்பேன்னு அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்ன, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையெல்லாம் இழந்து நான் இப்போ மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வீங்களான்னு ஒரு ஜெபம் பண்ணினான். ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை தொட்டாரு. அவனையும் அறியாதபடி ஏங்கி ஏங்கி அழுதான். ஆண்டவரிடத்தில் தன் மனதை திறந்து சொன்னான், எனக்கு எதிர்காலத்துக்கு பயமா இருக்குது, எனக்கு எதிர்காலமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சாவுதான் என்கிற நிலைமையில் இருக்கிறேன். மனம் கசந்த அழுதான். கொஞ்ச நேரம் அழுது முடித்த போது அவருடைய மனதில் ஒரு சமாதானம் வந்திருந்தது, ஒரு பீஸ். அன்று சொன்னல உங்களுக்கு சமாதானம். இப்போ அந்த எதிர்காலத்துக்கு பயம் போய்விட்டது, சமாதானம் வந்தது. அவனுக்குள்ள உண்டான மாற்றம் அவனை ஆச்சரியப்படுத்தினது. குழப்பம் போய்விட்டது, பயம் போய்விட்டது, ஒரு சமாதானம் வந்தது, ஒரு நம்பிக்கை. இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்குது. எங்கள் அம்மா சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவார் அப்படின்ற விசுவாசம் உள்ளத்தில் வந்தது. அவன் சந்தோஷமாய் திரும்பி போனான். பாருங்க, அவனை ஆண்டவர் கைட் பண்ண ஆரம்பித்தார்.
ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். தம்பி, இந்த சர்டிஃபிகேட்லாம் ரூமில் வச்சிரு, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கட்டே நீ தேடு. முதல்ல இப்போ சாப்பாட்டுக்கு வழி உண்டாக்கிக்கொள். ஆண்டவர் ஒரு வழி திறந்தார். அவன் போனா ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டான். கடினமான ஒரு வேலை கொடுத்தாங்க. அவன் நினைத்த ஆபீஸ்ல அப்படியே சேர்ல உட்கார்ந்து அப்படியே பெரிய ஆபீசரா இருக்கணும், அவன் படிப்பு அப்படிதானே. இப்ப சாதாரண ஒரு வேலை. ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்ப அவனுக்குள்ள ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வந்து விட்டது. கஷ்டப்பட்டு அந்த வேலையை பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து கொண்டே செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய மேலதிகாரி கவனித்தார். நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, இவன் வித்தியாசமா இருக்கிறான்னு சொல்லி அவர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொன்னார், தம்பி, நீ ரொம்ப உற்சாகமாக வேலை செய்கிற, சந்தோஷமாக இருக்க, எப்போமோ நீ வித்தியாசமாக இருக்கிற. எனக்கு சில பிஸ்னஸ் இருக்குது, அதில் ஒரு பிஸ்னஸில் என் கூட பார்ட்னரை சரியானார். இவனுக்கு ஆச்சரியம், என்ன பார்ட்னர்? என்கிட்ட காசு ஒன்றும் கிடையாதுங்க, அன்னன்னைக்கு வேலை செய்து என் வாழ்க்கையை நான் ஓட்டி கொண்டு இருக்கிறேன், காசெல்லாம் ஒன்று வேண்டாம், உன் உழைப்பு இருந்தால் போதும், நான் காசு போடுறேன், பார்ட்னரை சேர்ந்துக்க. ஆண்டவர் அவன் எங்கிருந்து எங்கே கொண்டு போகிறார், பார்ட்னர் ஆக்கிட்டார். கூலி வேலை செய்தவனை ஒரு பிஸ்னஸ்க்கு பார்ட்னர் ஆக்கிட்டார். அவன் திறமையா செயல்படும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை நல்லா பயன்படுத்த பிஸ்னஸ் வளர்ந்தது, பெருகினது. நல்ல ஜெபம் பண்ணுவான், ஆலயத்துக்கு போவான், கர்த்தரை தேடினான், பற்றி கொண்டான். அடுத்த அந்த ஒரு நாள் வந்தது. அவர் சொன்னார், எனக்கு பல பிஸ்னஸ் இருக்குது, நீ உண்மை உத்தமா என் கூட இருந்திருக்கிற, இந்த பிஸ்னஸை நீயே வச்சுக்க. அந்த பிஸ்னஸுக்கே ஓனர் ஆக்கிட்டார். பாருங்க, தேவன் அவரை உயர்த்தி எவ்வளோ அருமையான வாழ்க்கை. நான் அவரை சந்தித்த போது மனைவி, பிள்ளைகள், குடும்பமாக இருந்தார். தன்னுடைய அனுபவத்தை என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், கலக்கம், தற்கொலை நோக்கி ஓடினேன். இயேசு என் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார், பயத்தை மாற்றினார், நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்த இன்றைக்கு நான் அநேகருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு என்னை முதலாளியாய் ஆண்டவர் மாற்றி பலருக்கு நான் வேலை கொடுத்திருக்கிறேன். எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் அதிகமாய் நான் ஆலயங்களை கட்டி கொடுக்கிறேன். அங்குதானே இயேசு என்னை சந்தித்து என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சந்தோஷமாய் சொன்னார். நான் நேரடியாக அவரை பார்த்தேன். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது. சாத்தான் உன்னை பயமுறுத்துகிறான். இல்லை, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் அவ்வளவுதான் என்று பயமுறுத்துகிறான். இயேசு சொல்கிறார், பயப்படாதே மகனே, மகளே, நான் இருக்கிற உனக்காக சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தின நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டேனா? உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர மாட்டேனா? உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நான் அமைச்சு தர மாட்டேனா? என் கையில் இருக்கிறது உன் எதிர்காலம், பயப்படாத, என் கையில் உன் வாழ்க்கையை கொடுன்னு சொல்லுகிறார். அவர் கையில் கொடுத்துறீங்களா? அவர் உறுதியை பற்றி கொள்றீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். பயத்தை மாற்றி சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஜெபிக்கலாமா? காயப்பட்ட அவருடைய கைகளை பாருங்க, நொறுக்கப்பட்ட சரீரத்தை பாருங்க. எதுக்காக? உங்களுக்காக, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க சிலுவையிலே தன்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர், தன்னையே பலியாய் கொடுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? விசுவாசத்தோட உங்களுடைய இருதயத்துல கை வைங்க. இந்த பயம் இன்று கூட விலகட்டும். எந்த பயமா இருந்தாலும் சரி, மனுஷரை குறித்த பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், அசுத்தாவிகளை குறித்த பயம், எந்த பயமா இருந்தாலும் சரி, இப்ப முழுத விலகம். தகப்பனே, என்னோட இணைந்து ஜெபிக்கிறேன், இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பயத்திலிருந்து சீசைகளை விடுதலையாக்கி மகிழ்ச்சியாக்கின ஆண்டவர், இந்த மகனை நீ சந்தித்து கொண்டிருக்கிறீர், இந்த மகளோடு பேசி கொண்டிருக்கிறீர். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவரே, அருமையான இந்த மகனுக்கு மகளுக்கு இப்பொழுது தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மனுஷர்களை குறித்த பயம் விலகட்டும். பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், சூழ்ந்திருக்கிற மனிதர்கள், தீங்கு செய்கிற மனிதர்களை குறித்த பயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். மன தைரியமும் பலனும் உண்டாகட்டும். மரண பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, மரண பயத்தை கொண்டு வந்து கலங்க பண்ணுகிற ஆவி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சத்துருவை கடிந்து கொள்கிறேன். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை காலின்களை மிதித்த இயேசுவே,
அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஜெயம் உண்டாகட்டும். நம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாகட்டும். எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. படிப்பை குறித்து, வேலை குறித்து, பிசினஸை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்கால வாழ்க்கை குறித்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பயம் விலகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்து நீர் உயர்வை கட்டளையிடும். நல்ல வேலை, நிரந்தரமான வேலை கொடுத்து வருமானத்திற்கு வழி திறந்து ஆசீர்வதியும். நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைத்து ஒரு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை அருளி செய்து மகிழ பண்ணும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியோடு, சந்தோஷமாய், சமாதானத்தோடு வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வியாதி நிமித்தமாய் உண்டான பயம், இந்த வியாதி பலவீனம் தாக்கிவிட்டதே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வியாதிகள் மறையட்டும். மரண வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி மறைந்து போவதாக. பொருளாத இந்த நோய்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். இப்பொழுதே சுகம், தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள் முதல் விடுதலை. குறைவுபட்டிருக்கிற காரியத்தை நிறைவாக்கி ஆசீர்வதியும். எந்த காரியத்தில் குறைவு காணப்படுகிறதோ, நிறைவான ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, அவருடைய சமாதானத்தை பாதிக்கிற அந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக. இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை அவர்கள் காண வேண்டும். வழிகள் திறக்கப்படுவதை பார்க்க வேண்டும். ஜெயம் உண்டாவதை காண வேண்டும். விடுதலை உண்டாவதை உடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த பயங்கள் விலகி சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு எங்களோடு, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இனி பயப்பட மாட்டோம். எப்பொழுதும் சமாதானமாய், சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.